ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எமிரேட்ஸ் நான் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன் நாங்கள் எமிரேட்ஸ் எத்தியாட் ட்ராவல் பண்ணது இல்லை அப்படின்னா, நாங்கள் கோயம்புத்தூர் டு ஷார்ஜா தான் அதிகமாக போவோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு சேலம் டு கோயம்புத்தூர் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கறனால, நாங்கள் 3 ஹவர்ஸில் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஷார்ஜாவுக்கு இருக்கனால நாங்கள் அப்படி போயிட்டுருந்தோம். இந்த டைம் ஏன் சென்னை போனோம் அப்படின்னா, டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்தது ஏர் அரேபியாவில். கம்பேரிட்டிவ்லி எமிரேட்ஸ் கம்மியாக இருந்தது அமௌண்ட்டு. ஸோ நம்ம ஏன் ஒய் நாட் இதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சோம். ட்ராவலிங் டைம் கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி வந்தோம். ஏன்னா எமிரேட்ஸில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது கிடையாது, பெரிய ஃப்ளைட்டு. ஏன்னா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஏர் இண்டியா, ஏர் அரேபியா இதெல்லாமே சின்ன சின்ன ஃப்ளைட்டு. எத்தியாட் அண்ட் எமிரேட்ஸ் ரொம்ப பெரிய ஃப்ளைட். ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும்னு சொல்லி தான் சரி ஓகே ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனாலும், சேலம் டு சென்னை 6 ஹவர்ஸே ஆகிடுது. ஸோ ட்ராவல் பண்ணி போனாலும் நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாகுது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் சென்னை வரீங்க, எந்த ஃப்ளைட் புக் பண்ணாலும் சரி, சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் ஃபைன் கட்டி தான் வந்தோம். என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, ஹேண்ட் லக்கேஜ்க்கு நான் நெட்டில் செக் பண்ணேன். ஹைட்டு, வித்து, அப்புறம் டெப்த் எவ்வளோலாம் இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அந்த பேக் ஃபைன் போட்டாங்க. அது கேபினுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், சைஸ் பெருசாக இருக்குது, நீங்கள் அந்த லக்கேஜ் நீங்கள் மெயின் லக்கேஜை தான் போடணும், அது மட்டும் இல்லை வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு 13K ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்டு தான் நாங்கள் அந்த கட்டி தான் எடுத்துகிட்டே வந்தோம் லக்கேஜை. வேறு வழியே இல்லை, அது நம்ம அங்கேயே விட்டுட்டும் வர முடியாது. இதே கோயம்புத்தூராக இருந்திருந்தால் நம்மளை அப்பா ட்ராப் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் அப்படியே கொடுத்துட்டா தான் வந்திருக்கலாம். நம்ம சென்னை தூரம் ரொம்ப தூரம் வந்ததுனால நாங்கள் கேப் புக் பண்ணி தான் வந்திருந்தோம். ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம அங்கேயே தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துட்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 3:50க்கு ஃப்ளைட்டு. அந்நேரத்துக்கு நம்ம யார்ட்டையும் கால் பண்ணி நம்ம ஒரு ஹெல்ப்பும் கேட்க முடியாது. சரி போ அப்படின்னு சொல்லி ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ளைட்டு ஃபுல்லாகிருச்சுன்னாவே ஃபுல்லாகிருச்சுனாலும் சரி, ஃபுல் ஆகலைனாலும் சரி, பயங்கரமான செக்கிங் இருக்குது சென்னையில். கொஞ்சம் வரும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க, எங்களை மாதிரி ஃபைன் கட்டாமல் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா எங்களை அங்கே நிறுத்தி வச்சு ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு ஃபைன் கட்டுறதுக்கு. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்குள்ளே டைம் ரொம்பவே எடுத்துருச்சு. எப்படியோ போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளார வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. வந்தவுடனே ப்ளே ஏரியா இருந்தது, ஃபஸ்ட்டு பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு அவளை நல்லா டயர்டாக்கியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி டிலே ஆகிருந்தது ஃப்ளைட்டுமே. ஒரு 1 ஹவர் மேலே விளாண்டுருப்பா, நல்லா டயர்டாக்கி ஃப்ளைட்டு ஏறினோடனே தூங்க வச்சாச்சு. இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, மெயின் லக்கேஜ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் வரும். அப்போ எங்களோட லக்கேஜில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளார நிற்கிறோம். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, குமார் ஞானசேகரன் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு தெரியலையே, இவர் வேறு என்கிட்ட கேட்டுகிட்டே போனார், எதாவது வச்சுருக்கியா உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதாவது இருக்கா, ஆயில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டே போனார். நான் எதுவுமே வைக்கலையே, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நான் அங்கே வைக்கலன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அங்கே இருந்தது என்ன அப்படின்னா, ட்ரைபாட் இருந்தது. அதுக்கு கூப்பிட்டு திரும்ப லக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி, இதுக்கு நாங்கள் பாக்ஸு போட்டு போனோம். அந்த பாக்ஸு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்து திரும்ப செக் பண்ணி திரும்ப பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்போ அன்றைக்கி டேவே என்னடா இது, நாம் ஒரு புது ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினச்சி வந்தோம். ஆனால் சுற்றி சுற்றி அங்கே இங்கேன்னு அலக்கடிச்சிட்டே தான் இருந்தது. அன்றைக்கி லக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி இதுதானே ஓகே, இதெல்லாம் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீபேக் பண்ணி சென்ட் பண்ணாங்க. எனக்கு தெரியும் கேஜெட்ஸ் அதில் வைக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் அது ட்ரைபாட் தானே சரின்னு சொல்லி வச்சேன். அது ஒன்று ப்ராப்ளம் ஆகி திரும்ப எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே அப்பா இன்னும் ஃப்ளைட்டுங்க, இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு, எவ்வளோ அப்பா செம்மையாக இருந்தது. ஒரு ரோவில் 6 மெம்பர்ஸ் தான் உட்கார மாதிரி இருக்கும். இதில் ஒரு ரோவில் 10 பேர் உட்காரலாம், அந்தளவுக்கு பெருசாக இருந்தது. போனவுடனே மெனு கார்டு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி மார்னிங்னால் டிஃபன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
என்னென்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மெனுவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் தமிழில், எமிரேட்ஸில் வந்து தமிழில் கொடுத்துருந்தாங்க மெனு கார்டு. சூப்பராக இருந்தது. அது பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. வந்து உட்காந்தோடனே பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா இவ ஃபஸ்ட்டு தூங்கணும்டா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே வந்தேன். ஏன்னா நாமளும் என்ஜாய் பண்ண முடியாது, பீஸ்ஃபுல்லாக எங்கேயும் வந்து தூங்கக்கூட முடியாது. ஊர்லேருந்து வரும்போது ஷார்ஜா டு கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் வச்சு செஞ்சுட்டா பாப்பா. அவர் வந்து நின்றுட்டே தான் வந்தார் 2 மணி நேரமும். பயங்கர சேட்டை பண்ணிட்டா. இந்த டைமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்தேன். அதே மாதிரி ஃப்ளைட்டு ஏறினவுடனே டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதில் வந்து டிவி இருந்தது. அதனால் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது ஆப்ஷன்ஸு நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது இதெல்லாம். அதனால் ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கேமராஸ் தான். டூ ஆங்கிள் கேமராஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளைட்டு வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி ஆகும்போது கீழே என்னென்னலாம் தெரியுதுன்னு அவங்க முதல் கொண்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. அதை வந்து ஆன்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பாப்பாவும் தூங்கிட்டா. நிம்மதியாக ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு தமிழில் என்ன மூவிஸ் இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஒரு 4-5 மூவி தான் இருந்தது. ஆனால் குட்டி பசங்களுக்கு பார்க்குற மாதிரி கார்ட்டூன்ஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. நான் ஒரு ரேண்டமாக ஒரு படத்தை செலக்ட் பண்ணி பார்த்துட்ருந்தேன். ஆனால் பயங்கர டயர்டு. ஏன்னா 6 ஹவர்ஸ் வந்து சேலம் டு சென்னை ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ளைட் ஏறினோடனே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே தூக்கமே வந்துருச்சு. சரின்னு சொல்லி படம் பார்க்கவே வந்து தூங்கியாச்சு. எப்படியோ அவங்களே ஒரு பில்லோ, பெட்ஷீட் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவை வந்து அப்படியே லேக்காக கீழே படுக்க வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாக்கே வந்து இவ்வளோ இதை கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே கிடையாது. நார்மலாக ஃப்ளைட் புக் பண்ணும்போது நாம் என்ன வந்து ஃபுட்டு வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே காமனாக ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம எதுவுமே சீட் மட்டும் புக் பண்ணால் போதும். அவங்களே வந்து சில்ட்ரன்ஸுக்கும் தனியாக, அடல்ட்டுக்கு தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஏறினோடனே பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக டபுள் சைட் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது. பாப்பாவுக்கு என்னென்ன வந்து மார்னிங் டிஃபனுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சீஸ் ஆம்லேட்டும், அதுக்கப்புறமா வந்து பொட்டேட்டோ, அப்புறமா வந்து ஒரு கீரை கடையல், அப்புறமா யோகர்ட்டு, அப்புறமா ஸ்வீட்ஸில் பிஸ்கெட்டு, க்ரீமு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தது. தோசை, ஸ்க்ரம்பிள்டு எக்ஸு, மசாலா எக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரேவி, அப்புறம் பன்னு, ஜூஸு, ஸ்வீட்டு சொல்லியே ஆகணும். சூப்பராக இருந்தது. மக்கானா கூட வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் யோகர்ட்டு இதெல்லாமே வந்து இருந்தது. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் எமிரேட்ஸு. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து உள்ளே என்ட்ரி ஆன உடனே இது என்ன ஃப்ளைட்டா ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. சீட்டு எல்லாமே வந்து ஸ்பேசியஸாக இருந்தது. கால் வைக்கிறதுக்கு எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. சார்ஜர் ஆல்சோ போட்டுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால நல்லா இருந்தது. சீட்டு பற்றியும் சொல்லி ஆகணும். சீட்டுமே வந்து நல்லா இருந்தது. பில்லோ இதெல்லாமே கொடுத்ததுனால ரொம்ப
கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ட்ராவல் பண்ண ஒரு டயர்டே இல்லை. நான் அங்கே சேலம் டு சென்னை ட்ராவல் பண்ண டயர்டு தான் இருந்ததே தவிர ஃப்ளைட்டில் வந்து குயிக்காக வந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து எமிரேட்ஸ் வந்து வரீங்க அப்படின்னா பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நான் இந்தளவுக்கு வந்து பேசிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து எத்தியாட் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும்னு. எத்தியாடில் வந்து நான் ட்ராவல் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில் பெஸ்ட்டு எந்த ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து எமிரேட்ஸ் தான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஃபுட்டு வந்து சொல்லியே ஆகணும், சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. எப்பயுமே ஃப்ளைட் ஏறணுன்னா சாப்பாடு அங்கே கொடுப்பாங்கன்னாவே என்னடா ஃப்ரோசனில் வச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து நிஜமாவே வந்து நல்லா இருந்தது, சூடாகவும் இருந்தது. மற்ற ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நல்லா இருந்தது ஃபுட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு திரும்பவும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சீட் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே இருந்தது. நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்தது சீட் ஆல்சோ. ஸோ வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் கம்ஃபர்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அதனால் பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஏர்போர்ட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே ஃப்ளைட் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்தது. அப்பப்போ எங்கே ட்ராவல் ஆகிட்ருக்கோம், எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி மேப்பில் பார்த்துட்டே இருந்தேன். அங்கே அவங்களுக்கு எப்படி முன்னாடி காமிக்குமோ எங்களுக்கும் இங்கே பின்னாடி வந்து சூப்பராக காமிச்சிருந்தது. லைவாக எப்படி ட்ராவல் ஆனால் எப்படி இருக்கும்னு சொல்லிலாம் பார்த்துட்டே வந்தேன். புதுசாக இருந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ ஸ்பீடு போகுதா, இப்படி இருக்கா, வெளியே வந்து இந்தளவுக்கு கூலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே வந்து காமிச்சிட்டே இருந்ததா. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நீங்களும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும்ல, இப்படியெல்லாம் இருக்குமான்னு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்களே, அதனால சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றா வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அது மட்டும் இல்லை, மெயினான கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஓடிட்டே இருந்தது. கரண்ட் டைம் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ மார்னிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக மிடில் அந்த விங்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்ததுனால அந்த வியூவே வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. கீழே வந்து இப்போ லேண்டிங் ஆக போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்தோடனே கீழே கேமரா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். எப்படியோ சேஃபாக வந்து லேண்ட் ஆயாச்சு. ஆனால் எமிரேட்ஸோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாக சொல்கிறேன், ஒர்த் த மணின்னு தான் சொல்லணும். கம்ஃபர்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே வரலாம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, கோயம்புத்தூர் தான் பக்கம் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி வந்து ஏர் அரேபியாவை தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ வேறு வழி இல்லை, ரேட் அதிகமாக இருந்ததுனால ஸோ சென்னை சூஸ் பண்ணி வந்திருந்தோம். வந்ததுக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்த்து தான், சூப்பராக இருந்தது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது கூட பெருசு இல்லைங்க. ஏர்போர்ட் வந்து ரொம்ப தூரம் நடக்கிறது தான் பெரிய விஷயமே. நடந்து கால் வலியே எடுத்துருச்சு. பெரிய ஏர்போர்ட் வேறையா, எங்கே போயிட்டு எங்கே வரதுன்னே சொல்லி தெரியல. அதுக்குள்ளே வந்தோடனே மேடம் வேலை வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.